இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னடா ஏதாவது வேலை கிடைச்சதா? டேய், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். உடனே எப்படி வேலை கிடைக்கும்? உனக்கு என் நிலைமை புரிய மாட்டேங்குதுடா. நான் மாசம் மாசம் வீட்டுக்கு கொண்டு வந்து சம்பளம் கொடுக்கணும்டா. இந்த மாசம் எப்படியும் சமாளிச்சிருவேன். அடுத்த மாசத்துக்கு நான் என்ன பண்ணட்டும்? புரியுது, ஆனா நீ ஏற்கனவே வாங்கின சம்பளம் கிடைக்காது. பரவாயில்லையா? பரவாயில்ல, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல ஒரு வேலை வேணும். எங்க இருந்தாலும் தேடி போடி, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. சரிடா, பாத்துறேன்டா. ஆனா உடனே வேலை வேணும். எங்க என்ன வேலைங்க? யார்கிட்ட நீங்க வேலை கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்கல்ல. ஆமா. பாவம், வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதான் எங்கேயாவது வேலை தேடி கொடுங்கறான். எனக்கு யார தெரியும்? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா தான் அவனுக்கு வேலை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான். ஓ, அப்படியா? சரிதான். திடீர்னு வேலை வருமானம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க அத பத்தி நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதுவும் தான். எனக்கு துளசி கல்யாணத்தை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவதான் எதுவும் காரணம் சொல்லாம தள்ளி போட்டுட்டு இருக்கான்னா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கியே. வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? அவளோட விருப்பம் அது. அதுக்கு நான் குறுக்க நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி மாப்பிள்ளையும் நினைப்பார்ல. நாம ஒரு முடிவை சொல்லணும்ல. வாங்க பொண்ணு பாருங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதோட கல்யாணத்துக்கான தேதியெல்லாம் குறிச்சிட்டு இப்படி காரணமே சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி லட்சுமி? நம்ம ஒரு முடிவு சொன்னா தானே அந்த பையன் வந்து வேற ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான். எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. நான் உங்ககிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இங்க பாரு, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்ல துளசி எதையாவது சொல்லி நான் சங்கடப்படுவேன்னு எதையாவது மறைக்கிறியான்னு கேட்டேன். இல்லங்க, நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போறேன்? நான் எதையும் மறைக்கலங்க. இந்த கல்யாணம் இப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டது நீதான். ஆனா நீயே இப்போ தள்ளி போடுறியே, அதனால தான் கேட்டேன். இங்க பாரு, நாம 4 இடத்துல கடன் கேட்டிருக்கோம். இப்ப நாம அதை கையில வாங்கிட்டோம், சிறுக சிறுக கரைஞ்சு போயிடும். புரியுதா? அதனால கொஞ்சம் சீக்கிரமா துளசி கிட்ட கேட்டு ஒரு முடிவை சொல்லு. கடவுளே, நான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே.